தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் ரசாயன பாட்டில் உடைந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவிகள் 10ற்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருக்கின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று மாலை வகுப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ரசாயன பாட்டில் ஒன்று உடைந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வகுப்பறையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தொடர்ச்சியாக திடீரென்று மயக்கமடைய தொடங்கியுள்ளனர். இதனை கண்ட ஆசிரியர்கள் ஆம்புலன்ஸ் உதவியோடு தற்போது மாணவிகளை மீட்டு முதற்கட்ட சிகிச்சைக்காக செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதில் ஏழு மாணவிகளுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 3 மாணவிகளுக்கு கூடுதல் சிகிச்சை தேவைப்பட்டுள்ளது. அதனால் தற்போது 3 மாணவிகளை தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளதாக தெரிகிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது செங்கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது ரசாயன பாட்டில் வகுப்பறைக்கு எப்படி வந்தது, என்ன ரசாயன பாட்டில் என்பது குறித்தெல்லாம் தற்போது காவல்துறையினர் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். மேலும் தற்போது செங்கோட்டை மருத்துவமனை மற்றும் தென்காசி மருத்துவமனையில் பெற்றோர்கள் கூடியுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.